ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணாத ஆட்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கூகுள் க்ரோம் இல்லை கூகுள் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுள் க்ரோமில் நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ப்ரௌஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கூகுள் க்ரோம் வந்து ஒரு செட்டிங்ஸில் வந்து ஃபுல் டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அதனால என்ன யூஸ் அண்ட் அதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய 3 டாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டு கீழே வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து கடைசியாக ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா ஸ்டோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோமில் நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்து இங்கே சேவ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து in.bookmyshow.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து 415 MBக்கான டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸாக இந்த புக் மை ஷோவில் வந்து நிறைய டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நான் புக் பண்ணேன். ஸோ அந்த டேட்டா எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே நான் ஒவ்வொரு டைம் வந்து ப்ரௌஸ் பண்ண டேட்டா எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணோமோ எல்லாருமே இங்கேயுமே ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வெப்சைட்டில் இல்லை ஒவ்வொரு பேஜஸில் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸோ நம்ம அடுத்து திரும்ப மறுபடியும் நம்ம வந்து அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ இதை பயன்படுத்தி கொஞ்சம் பர்சனலைஸாக கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபியூச்சராக வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம அடிக்கடி டிலேட் ஆல் டேட்டா அப்படி கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்து டோட்டலாக டெலீட் பண்ணுறது இது வந்து நமக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ண இதில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்க ஒன்று வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக பிடிச்சிக்கிடும். ஸோ இது போக கூகுள் க்ரோமில் நமக்கு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து இங்கே சேவ் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணும்போது இதில் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி சைன்ட் அவுட் ஆஃப் ஆல் சைட்ஸ் அப்படின்னு காமிக்குது. அடுத்து வந்து எனி ஆஃப்லைன் டேட்டா வில் பி டெலிட்டட் அப்படின்னு காமிக்குது. அடுத்து வந்து டேட்டா தட் அஃபெக்ட்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன்ஸ் இஸ் டெலிட்டட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதை டெலிட் கொடுத்துட்டோம்னா, இப்போ புக் மை ஷோ அப்படிங்கிறது பேஜில் நான் போயிட்டேன்னா ஆல்ரெடி என்னோட மொபைல் ஃபோன் நம்பரை வந்து நான் லாகின் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து நான் டெலிட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா புக் மை ஷோவில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண உடனே என்னோட பேஜ் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி போயிடும். இப்போ இது டெலிட் பண்ணுறது மூலமா நம்ம வந்து புதுசாக திரும்ப வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது ஏன் நம்ம வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் டெலீட் கொடுக்குறேன். டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரியாத ஒரு சில வெப்சைட்டில் கூட நம்மளோட மொபைல் ஃபோன் நம்பர் இல்லை நம்மளோட ஜிமெயில் ஐடி ஏதாவது கொடுத்து நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து லாக் அவுட் ஆகாமலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது எல்லாமே வந்து லாக் அவுட் ஆயிரும் அண்ட் சேவ் ஆகிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ இதனால நம்மளோட மொபைல் ஃபோன் நம்மளோட டேட்டா வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இந்த ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மதுரைக்கும் கூட இருந்து விடைபெறுவது உங்களுக்கு வருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.